ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செய்தம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு, கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன்? 4 அந்த பகுதியில் வந்திருக்கோம். ஒரு கையை பார்த்துருக்கோம். அந்த கை ஒரு பெண்ணோட கை, 50 வயது நிரம்பியவர். அவருக்கு இன்றைய தலைப்பு ஏணி, மச்சம், சதுரம், முக்கோணம், பெருக்கல் குறி, இதெல்லாம் அவர் கையில் இருக்கு. போர்டுக்கு வந்துடும் வாங்க. இதுதான் இன்றைக்கு தலைப்பு. அவங்க ஒரு பெண், 50 வயது. முதல்ல அவங்க கையில் இருக்கிற அதிர்ஷ்டக்குறி என்னன்னா ஏணி, மச்சரேகை, சதுரம், முக்கோணம், பெருக்கல் குறி. தேவைக்கு மேல் பணம், நல்ல குணம், புகழ், செல்வம், பக்தி. இதுதான் தலைப்பு. இப்போ இது ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த விளக்கத்தை நான் எப்படி உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, புகழ் இருக்குது, செல்வம் இருக்குது, பக்தி இருக்குது, இது தலைப்பு. இது ஏன் என்பதை இந்த கையை வச்சு நம்ம விளக்க போகிறோம். இப்போ இவங்க முதல்ல எடுத்தோடனே ஆணா பெண்ணா பார்த்துடணும். இவங்க ஒரு பெண், 50 வயது. இப்போ நம்ம கையை பாருங்க. இது இடது கை, இது வலது கை. இந்த இடது கை வலது கை. முதல்ல எடுத்தோடனே நம்ம ஆயில் ரேகையை நம்ம பார்த்துடணும். ஆயில் ரேகை 2 கையிலுமே வெட்டு துண்டு இல்லாமல் சிறப்பாக இருக்கு. செவ்வாய் ரேகையும் இருக்கு. சுக்கிரமேடு நல்லா சிறப்பாக இருக்கு. அப்போ ஆயில் பலமாக இருக்கிறது. சுக்கிரமேட்டை சுற்றி ஆயில் ரேகை வரதுனால ஆயில் பலம் நல்ல. அதே மாதிரி கங்கண ரேகை இருக்கு, விதி ரேகை இருக்கு, புத்தி ரேகை நல்லா சிறப்பாக தனியாக இருக்கு, இருதய ரேகையும் இருக்கு. அதனால் அவருக்கு வயது குறைந்தது. நான் சொல்ற பலன் எல்லாமே கம்மியாக தான் சொல்லுவேன், அதுக்கு மேல அதிகமாக தான் வரும். சரிங்களா? குறைஞ்சது அவருக்கு 80 வயதிற்கு மேல் உடல் நலத்தோடு இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆயுள் ரேகை முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை. புத்தி ரேகை பாருங்க தனியா ஆரம்பிக்குது, ஆயுள் ரேகையில இல்லாம. இதுதான் புத்தி ரேகை. புத்தி ரேகை நல்ல சிறப்பு ஆரம்பிச்சிருக்கு. அதாவது குருமேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு நேராக செவ்வாய்மேட்டுக்கு கீழே லைட்டாக கொஞ்சம் சந்திரமேட்டை பார்த்த மாதிரி இப்படி இறங்கியிருக்கு. 2 கையிலையும். ஒரு கையில் கிளையோட இருக்கு, ஒரு கையில் சூப்பர் அமைப்பாக இருக்கு. நல்லா புத்தி ரேகை நல்ல நீளமாக தனித்திருந்தால் அதற்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல புத்தி, நல்ல அறிவு, திறமை. அதாவது முடிவு எடுக்கிறதுல டக்குன்னு எடுப்பாங்க. தனியாக அடுத்தவங்களை யாரையும் கேட்காம இவர்களுக்கே அந்த புத்தி விளங்கும். அந்த தைரியம், வீரியம், நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை. அடுத்தவங்க பேச்சை இவங்க கேட்க மாட்டாங்க. புத்தி ரேகை நல்லா நீளமா இருந்ததுன்னா பொதுவான பலன் என்னன்னா, இந்த கையை பொறுத்தவரை புத்தி ரேகை நீளமா இருக்கு. இவங்களே தனியா முடிவெடுக்கக்கூடிய, சுய முடிவெடுக்கக்கூடிய மனோபோக்கம் சிறப்பாக இருக்கிறது. யாரையும் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. 2 கையிலையும் புத்தி ரேகை தனித்து இருக்கிறனால தனியாக முடிவெடுத்து சிறந்து இருந்து புத்தியை கொண்டு வாழ்வில் உயரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதுக்கு அடுத்தது நம்ம இருதய ரேகையை பார்க்குறோம். இருதய ரேகை நல்ல குருமேட்டுக்கு நல்ல சூப்பரா 2 ரேகையும் போகுது. அதனால இருதய ரேகையும் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த இருதய ரேகையில கீழே கொஞ்சம் அப்படி இது லைட்டா பாருங்க, இப்படி கீழே இறங்கின மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும்போது பாசம் அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும், காதல் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ பாசமான ஒரு பெண்மணி, இவங்க பாசமா அன்பா இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை 2 கையிலுமே அவங்களுடைய ஆயுள் ரேகையில இருந்து ஒரு விதி ரேகை கிளம்புது. அதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு விதி ரேகை கிளம்புது. 2 இங்க இருந்து, அதாவது புத்தி ரேகையில இருந்து ஒரு விதி ரேகை கிளம்புது. அப்ப 3 விதி ரேகை அவருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. 3 விதி ரேகை இருக்கும் பொழுது அவங்களுக்கு 3 விதி ரேகை இருக்கு. அப்ப ஒரு 3-4க்கு மேல் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுயமா சம்பாதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வருமானம், அதுக்கப்புறம் ஒரு வருமானம், மொத்தம் 3க்கு மேற்பட்ட வருமானங்களை குறிக்கக்கூடியது. விதி ரேகை எத்தனை இருக்குதோ அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சூரிய ரேகை பாருங்க. ரைட் ஹேண்டில் ஒரு 35 வயசுலேருந்தே சூரிய ரேகை இருக்கு. மோதிர விரலுக்கு கீழே வர்றது சூரிய ரேகை. அது 2 ரேகை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்டை பாருங்க, சூரிய ரேகை 52 வயசுக்கு மேலே சூரிய ரேகை நல்லா சிறப்பாக இருக்கு. இப்போ சூரிய ரேகை இருக்கு, விதி ரேகை இருக்கு, அவருக்கு ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகையும் இருக்கு. அப்ப புதன் ரேகை இருந்தால் நல்ல செல்வம் வரும், செல்வ வளம் இருக்கும். ஆனாலும் வியாதி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வியாதி என்னன்னா, பெண்களா இருந்தால் கர்ப்பப்பையில் சின்ன ஒரு நீர்க்கட்டி மாதிரியோ இல்லை வயிற்று வலி மாதிரியோ அப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆண்களா இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூளையில இந்த வாதம் மாதிரி வர்றது, இது மாதிரி, அதாவது அது கைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு கை பலமாக இருக்கிறது. இப்ப நம்ம மேட்டை பார்த்துருவோம். மேடு ஆசையை உண்டாக்கும், ரேகை அதை முடித்து வைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவருக்கு சுக்கிரமேடு, செவ்வாமேடு, சந்திரமேடு மூன்றும் உச்சத்தில் இருக்கிறது. சுக்கிரன், செவ்வாய், சந்திரமேடு. சந்திரமேடு நல்ல உச்ச பவர்ல இருக்கு, நல்ல கை பார்த்தா கும்முன்னு இருக்கு அவங்களுக்கு. நான் அந்த முன்னாடி ஒரு செகண்ட் தான் நம்ம போடுவேன் முன்னாடி. அப்போ எல்லாமே நம்ம படம் வரைஞ்சி காமிக்கிறதுனால அதில் போடுறதில்ல, அதில் பார்த்துக்கங்க. அவங்க கை நல்ல ஒரு அமைப்பாக நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா மேடுமே நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் மூன்றும் உச்ச பவரில் இருக்குது. இந்த 4 மேடு இருக்குது பார்த்தீங்களா, குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு. இப்போ குருமேடு என்ன பண்ணுது, சனியை சார்ந்து இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இருக்குங்களா மேடு, இது லைட்டாக இப்படி சாஞ்சு இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்போ குருமேடு ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய மேடு, செல்வத்தை கொடுக்கக்கூடிய மேடு, குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு மேடு, ஆசையை உண்டு பண்ணும். அது சனி பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருக்கனால பக்தியோடு, நேர்மையோடு, நீதியோடு, உண்மையோடு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி, அதாவது சனி தான் ஆயில குறிக்கக்கூடியவர். சனி தனிமை, கவலை, பயம், துக்கம் இதெல்லாம் வரும். இப்போ இந்த குருமேடு சனி பக்கம் சாஞ்சிருக்கனால கொஞ்சம் வேலையில ரொம்ப மும்மரமா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குருமேடு சனி பக்கம் சாஞ்சிருக்கு, புதன்மேடு சூரியன் பக்கம் லைட்டா சாஞ்சிருக்கு. அப்ப சூரியன் வெளிச்சம் இல்லையா, இவர் வியாபாரி. அந்த வியாபாரி புகழை நாடி ஓடுகிறார். இந்த புதன்மேடு புகழை நாடி இந்த சூரியன் மேட்டு பக்கம் லைட்டா சாஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சனி மேடு என்ன பண்ணுது, சூரிய மேட்டு பக்கம், இந்த சனி மேடு இல்லையா, இது சூரிய மேட்டு பக்கம் லைட்டா சாஞ்சிருக்கு. சூரிய மேட்டு பக்கம் சாயும் போது மிக சிறந்த அமைப்பு. சூரியன் தான் அரசன், அவர் ஒரு பவர். அந்த பவர் பக்கம் சாயும் போது புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் வேலை மூலமாக, தொழில் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் என்ன பண்றாரு, நேரா சூரியன் பக்கம் லைட்டா புதன் பக்கம் சாஞ்சிருக்காரு. புதன் சூரியன் பக்கம் சாஞ்சிருக்காரு, சூரியன் புதன் பக்கம் நடுப்புற இந்த இடத்துல மேடு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், சூரிய பகவான் புதன் பக்கம் சாஞ்சதுனால அந்த புகழ் வியாபாரத்தின் மூலமாக, அந்த வியாபாரத்தின் மூலமாக ஆசை அதிகமாக இருக்கும். நல்ல பேச்சு திறமை மூலமாக அவர் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த மேடுகளை வச்சு ஆசை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ரேகைகளை பார்க்கணும். ரேகைகளை பார்த்து அது எப்படி முடிவு ஆகும் அப்படிங்கிறத ரேகை காணும். நம்ம வாழ்க்கையினுடைய கண்ணாடி தான் நம்ம 2 கையுமே. நம்ம 2 கையிலையுமே பார்த்த உடனே நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம முக்கியமான ரேகையை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மேடுகளையும் பார்த்துட்டோம். சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நல்ல தகுதி இருக்கிறது இந்த கைக்கு. அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குறின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, ஏணி இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்தோம்னா கரெக்டா ஏணி தெரியுது. அதுக்கப்புறம் மச்ச ரேகை இருக்கு, சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்கு இந்த கையில. அதே மாதிரி இந்த திவ்ய மேடுன்னு சொல்லுவோம். இந்த மேடு அதாவது செவ்வாய் மேடு, இந்த மேல் செவ்வாய், கீழ் செவ்வாய், நடுப்புற இது திவ்ய மண்டலம் சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு இன்டூ மார்க் இருந்தா ஒரு நல்ல அறிவு திறமை நல்லா இருக்கும். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அது ஜெயமாகும் அப்படிங்கிறத செய்யலாம். இந்த பெருக்கல் குறி குருமேட்ல இருக்கலாம், இல்லைன்னா இந்த இடையில இருக்கலாம். மித்த எங்கு இருந்தாலும் அது பிரச்சனையை உண்டு பண்ணும். இப்ப இந்த பெருக்கல் குறி என்ன பண்ணுச்சு, குருமேட்லயும் இருக்கு. குருமேட்ல ஒரு ஆசை, பாசம், அன்பு, காதல் நிறைவேறும். ஒரு கணவன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த திவ்ய மண்டலத்துல ஒரு இன்டூ மார்க் இருக்கிறதுனால இவர்களுக்கு நல்ல அறிவு திறமையால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா?
இப்ப ஏணி ஏணி வந்து ஒரு ஆன்மீக குறி. படிப்படியா வாழ்க்கையில ஏணி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, படிப்படியா இருக்குல்ல, படிப்படியான முன்னேற்றம் அதை குறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் சதுரம், குருமேட்ல சதுரம் இருக்கு. அப்ப பெரிய தொழிலதிபராக, பணம் படைத்தவராக, புகழ் படைத்தவராக விளங்குவதற்கு வாய்ப்புண்டு. பணத்தை கண்டு மயங்காதவர். ஏணி இருக்கனால ஆன்மீக துறையில் ஈடுபட்டு படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமேட்ல ஒரு சதுரம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு செல்வ வளம் மிகுந்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இங்க வந்து முக்கோணம் நிறைய இடத்துல இருக்கு. அதே மாதிரி மச்சக்குறி இருக்கு. மச்சக்குறி கையில் இருந்தால், அதாவது இங்க ஒரு மச்சம் இருக்கு, இங்க ஒரு மச்சம் இருக்கு. இப்ப மச்சக்குறி கையில் இருந்தால் போராட்ட குணம் அதிகமா இருக்கும். போராடி வாழ்வில் வெற்றி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சதுரம்னா நிறைய செல்வ வளம், நல்ல எல்லாத்திலையும் பாதுகாப்போடு செல்வ வளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முக்கோணம் ஆராய்ச்சி மூலமாக வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஏணி இருக்கு, நல்ல சிறப்பான படிப்படியான முன்னேற்றம். மச்ச ரேகை இருக்கு, வாழ்வில் அவர் வந்து போராடி வாழ்வில் வெற்றி. சதுரம் பணத்தை கண்டு மயங்காதவர், பாதுகாப்பான செல்வம். முக்கோணம் ஆராய்ச்சி மூலமாக வாழ்வில் வெற்றி. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இவருடைய கையை ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கு. இப்ப இன்னொன்னு, நம்ம புதன்மேட்டை பாருங்க. புதன்மேட்டுல 2-3 ரேகை இருக்கு. அப்ப இவர் வந்து ஒரு மருத்துவம் படித்திருக்க வேண்டும். மருத்துவ சார்ந்த படிப்பு படித்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவர் இல்லைன்னா இவருடைய கணவர், இல்லைன்னா இவருடைய குழந்தைகள், இல்லைன்னா அவருடைய குடும்பத்தில் யாராவது மருத்துவ துறையில் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். இந்த புதன்மேட்ல 2-3 ரேகை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம இல்லறத்துக்கு வந்துருவோம். இல்லறத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இந்த பாருங்க, 2 மேட்லையும் மன்மத மேட்ல பாருங்க ஒரு சின்ன அஃபெக்ஷன் வந்து இருக்கு. அதாவது திருமணம் வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வந்து அதை நின்று போய் அதுக்கப்புறம் திருமணம் செய்திருக்கிறார். 25-27 திருமணம் செய்திருக்காரு. கொஞ்சம் முன்ன பண்ண கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நல்ல ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சுக்கிர வீடு அதிகமாக இருக்கிறதுனால ஆசை அதிகமாக இருந்தது. ஆசைனா வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாமே அதிகமாக இருக்கும். பக்தி, ஆன்மீக தொண்டு, ஆன்மீக ஈடுபாடும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே அதிகமாக இருக்கும். சுக்கிர வீடு அதிகமாக இருந்தால் ஒன்லி காதல் மட்டும் கிடையாது, அதுல எல்லாமே அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கையை பாருங்க, இந்த கையை பாருங்க, சிறப்பான அமைப்பு. ஒன்று ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சுய முயற்சியினால், சின்ன வயசுல கஷ்டப்பட்டு சுய முயற்சியினால் 30 வயசுக்கு மேல நல்ல வேலை, படிப்படியான முன்னேற்றம், பர்மனண்டான முன்னேற்றம் வந்து 30 வயசுக்கு மேல நடந்திருக்குன்னு சொல்லலாம். சூரிய ரேகை பாருங்க, 35 வயசுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு. 35 வயசுல இவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, புகழ், 35 வயசுல புகழ் அடைய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த லெப்ட் ஹேண்ட்ல பொறுத்தவரை 52 வயசுக்கு மேல தான் சூரிய ரேகை வருது. கன்ஃபார்ம்டா 52 வயசுக்கு மேல பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆயுள் ரேகை நல்லா திறமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் கிடையாது. சுக்கிர வீடு நல்லா இருக்கு. புத்தி ரேகை தனித்து இருப்பதால் புத்தியை கொண்டு நல்ல சிறப்பாக முடிவெடுத்து வாழ்வில் வெற்றி பெற்ற ஒரு பெண்மணியாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இறுதி ரேகை நல்லா சிறப்பா இருக்கனால ஆசை, பாசம், அன்பு, காதல் நல்லா இருக்கு. எது வெட்டு துண்டு இல்லாம இருக்கனால உடல் உறுப்புகள் நல்லா சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி விதி ரேகையை பார்த்தா 3 விதி ரேகை இருப்பதால் 3க்கு மேற்பட்ட வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று இவர் சம்பாதிக்கலாம், அதுக்கப்புறம் தொழில் மூலமா 2-3 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கணவர் மூலமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தைகள் மூலமாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி 4-5 வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மச்ச ரேகை இருக்கிறதுனால போராடி வாழ்வில் வெற்றி. ஏறி இருந்தா படிப்படியான முன்னேற்றம். சதுரம் இருந்தாக்க நல்ல செல்வ பலம். அதாவது அதுவும் இல்லாமல் குருமேட்ல சதுரம் இருக்கிறதுனால மிகச்சிறந்த வருமானத்தை குறிக்கக்கூடியது, மிகச்சிறந்த செல்வ பலத்தை குறிக்கக்கூடியது. ஆன்மீகம், பக்தியில சிறந்திருப்பாங்க. இவங்க கையை பாருங்க, கையில ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இவர்களுக்கு சுக்கிர வளையம் லைட்டா இருக்கு. ஒரு கையில மட்டும், இன்னொரு கையில கிடையாது. சுக்கிர வளையம் இருந்தா இளமையில் 16ல இருந்து கொஞ்சம் ஒரு 20 வயசு வரைக்கும் மனசுல ஆசை இருக்கும். அந்த ஆசைய இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கிறதுனால புத்தி வந்து தடை பண்ணிடும். எவ்வளவு ஆசை இருந்தாலும் சுக்கிர வளையம் இருந்தால் அந்த எண்ணத்தோட நின்று விட்டது. எண்ணம் அதிகமா இருக்கும், தொடர்பு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. ஆனா தவறான பழக்கங்களை இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கனால அந்த தவறான பழக்கங்களை எல்லாம் கட் பண்ணிடும். இந்த புத்தி ரேகை சரியில்லாத போது அந்த தவறான பழக்கம் அதிகமாகும். புத்தி ரேகையில வெட்டு துண்டோ இல்ல சின்ன புத்தி ரேகை இருந்தாவோ அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதுக்கப்புறம் இவர்களுக்கு புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இருக்கு. அப்படிங்கும்போது இவர்களுக்கு ஒரு செரிமான பிரச்சனையோ ஒரு சின்ன ஒரு வயிற்று பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். நம்ம ஒருத்தருடைய கையை பார்த்தவுடன் முதல்ல ஆணா பெண்ணான்னு பார்த்தோம். இவருடைய பெண் 50 வயது. இவருடைய கையில எல்லா ரேகையுமே நல்லா இருக்கு. மேடுகள் எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கு. இந்த கையை பாருங்க, நல்ல சிறப்பு. இப்ப இவர்கள் 52 வயதிற்கு மேல் என்ன நினைக்கிறாங்களோ அதோட 3 மடங்கு பணம், செல்வம், செல்வாக்கு, புகழ் வெற்றி பெற்று சிறந்த ஒரு தொழிலதிபராக, ஒரு நல்ல ஒரு ஊழியராக, அதாவது கை நடுத்தரமா இருக்கு, கை சுத்தமா இருக்கு, வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதியான ஒரு கை, வாழ்க்கையில எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். குழந்தைய பார்த்தா 2 குழந்தை, கூட பிறந்தவங்க பார்த்தா 3 பேர். இதை சரியா சொல்ல முடியாது, அதனால லாஸ்ட்ல சொல்றேன். இதெல்லாம் இந்த சுக்கரமேடு இல்லையா, சுக்கரமேடு சைடில் இருக்கிறது கூட பிறந்தவங்க, சந்திரமேடு சைடில் இருக்கிறது குழந்தைங்க, இந்த மன்மதமேட்டு சைடில் இருக்கிறது இவங்க. அதாவது நம்மளுடைய வாழ்வில் கிராஸ் பண்றவங்க, நம்மளுடைய எண்ண அலைகள். முதல்ல கையை நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக, நம்மளுடைய செயலின் மூலமாக, நம்ம முன்னோர்கள் வழி வழியா வந்த கர்மாவின் மூலமாக இந்த ரேகைகள் ஓடுதுன்னு சொல்றோம். நம்ம கை நம்ம கண்ணாடி, 2 கையையும் வாழ்க்கையின் கண்ணாடி கைகள் தான் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.